கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தூய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துதல் சொல்கிறோம். இன்றைய நாளிலே வத்தலோடு கிறிஸ்துவின் சபை போதகர் அர்ஜுன் ஐயா கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அந்த செய்தியை கேட்டு எல்லோரும் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, வேதாகம குடும்பங்கள் நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு லேவியின் குடும்பத்தை குறித்து நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். த ஃபேமிலி ஆஃப் லேவி. யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த 3வது மகன் என்று ஆதியாகமம் 29வது அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்போது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். இந்த 3 குமாரரை பெற்றெடுத்து இந்த 3 குமாரருக்கும் அவள்தான் பேர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த காரண பெயர்களை நாம் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக நமக்கு இருக்கும். லேவி என்றால் இணக்கமானவன் என்று அர்த்தம். இணக்கமானவன் என்று அர்த்தம் லேவி. இந்த கோத்திர பிதாக்களிலே லேவி கர்த்தராலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். அவருடைய பணிக்காக இந்த லேவியை மாத்திரம் பிரித்தெடுக்கிறார், அந்த லேவி கோத்திரத்தை என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இவனுக்கு சகோதரரோடு கூட சுதந்திரம் இல்லை. 11 கோத்திர பிதாக்கள் இருக்கிறாங்க, ஆனால் இவனுக்கு மாத்திரம் சுதந்திரம் இல்லை. உபாகமம் 10வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரருடைய பங்கும் சுதந்திரமும் இல்லை. உன் தேவனாய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். ஒரு பெரிய ஆசீர்வாதம். உலக பிரகாரமான இந்த சம்பத்துகள் இல்லாவிட்டாலும் கர்த்தரே அவனுக்கு சுதந்திரமாக இருந்தார். எத்தனை ஆசீர்வாதமான காரியம்! லேவி அவருடைய பணியை செய்யத்தக்கதாக அந்த கோத்திரத்தை மாத்திரம் தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அவங்க வேலை எல்லாமே கர்த்தருடைய சமூகத்திலே பணி செய்கிற வேலை தான். அன்பான ஊழியக்காரனே, நீ கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறாய். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கின்றாய். அதை ஒருபோது நீ மறந்து போகாதே. கர்த்தரே உனக்கு சுதந்திரம். தீர்க்கதரிசிகளை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவங்க வேலையே அதுதான். ராஜாக்களுக்கே அறிவித்தார்கள். அந்த ராஜ்யம் அந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை மாற்றி அமைத்துக் கொண்டார்கள். அந்த ராஜ்யம் சிறப்பாக இருந்தது. எத்தனையோ ராஜாக்கள் காலத்திலே எத்தனையோ தீர்க்கதரிசிகள் பிதாவாகிய தேவன் எழும்ப பண்ணினார். கடைசியாக யோவான் ஸ்நானகன், அதுதான் இறுதியான ஒரு தீர்க்கதரிசி.
அதற்கு பின்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆக தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவலம் பெற்று கொண்டு வந்த தேவன் கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக திருவலம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் என்றெல்லாம் நாம் எபிரேய புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த லேவிக்கு கிடைக்கப்பட்ட அந்த பணியானது மிக சிறப்பான ஒரு பணி, கர்த்தருடைய பணி. கர்த்தருடைய பணியை நீங்கள் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் சந்தோஷமாக அதை செய்யுங்கள். அவரே உங்களுக்கு சுதந்திரம். வேற எதை குறித்து கவலை கொள்ளவே கூடாது. லேவிக்கு அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் இருந்தது. மற்ற 11 கோத்திர பிதாக்கள் அங்கே ராஜ்யங்களை பிடித்தார்கள், அவைகளை பங்கிட்டு கொண்டார்கள், அவைகளை ஆண்டு கொண்டார்கள். ஆனால் இந்த 11 கோத்திர பிதாக்களுக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு கோத்திரம் எதுவென்றால் லேவி கோத்திரம். இரண்டாவது, இஸ்ரவேலிலே இவர்கள் எண்ணப்படாதவர்கள். மற்ற 11 கோத்திரங்களே எண்ணினார்கள், ஆனால் இவங்க மட்டும் எண்ணப்படாத ஒரு கோத்திரம். என்ன வேண்டாம் என்று சொல்லிட்டார். என்னாகமும் 1வது அதிகாரம் 47வது வசனம். லேவியர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை. என்னாகமும் என்றாலே எண்ணிக்கையை குறித்து சொல்லுகிறதான புஸ்தகம். அதான் என்னாகமும். ஆகமங்கள் புத்தகங்கள். என்னாகமும் எண்ணிக்கையை குறித்து சொல்லக்கூடிய புத்தகம். இந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் தெளிவாக, லேவியர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை. மற்ற 11 கோத்திரத்தை எண்ணினாங்க, தொகையிட்டாங்க. ஆனால் இந்த கோத்திரத்தை எண்ணவில்லை. ஏனென்றால் கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரம், தேவனே அவர்களை தேர்வு செய்தார். அந்த பணிக்காக அவர்களை நியமிச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்து வரைக்குமாக அந்த பணியை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். உபாகமம் 21:5 நாம் வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களும் அத்தருணத்தில் வந்திருக்க வேண்டும். அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல காயச்சேதமும் தீர்க்கப்பட வேண்டும். ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் அவர்களை வைத்திருந்தார். இஸ்ரவேலர்கள் 6 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களை எல்லாம் சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை இந்த லேவி கோத்திரத்திற்கு கொடுத்திருந்தார். அன்பானவர்களே, அவர்கள் மிக சிறப்பாக இந்த வேலைகளை செய்தார்கள். ஆராதனை செய்யவும், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். மற்றவர்கள் அந்த பணியை செய்யக்கூடாது, தொடக்கூடக்கூடாது. ஆசரிப்பு கூடாரமாக இருக்கட்டும், உடன்படிக்கை பெட்டியாக இருக்கட்டும், அவைகளை சுமந்து கொண்டு செல்வதும் இந்த லேவி கோத்திரத்தார் மாத்திரம்தான் இது பண்ணணும். மற்ற யாருமே தொடக்கூடாது. ஊசா கூட ஒரு முறை மாடுகள் மிரண்டபடினாலே அந்த பெட்டியை தொட்டான், அவன் மரித்து போகிறான். அந்த அளவுக்கு தேவன் மிகவும் ஸ்ட்ரிக்டாக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவங்க தான் அந்த வேலையை செய்யணும், மற்றவங்க யாருமே செய்யக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவ்விதமாக ஒரு கோத்திரத்தையே தேவன் தம்முடைய பணிக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியது இவர்கள் தான். மற்ற எல்லாருமே ஆசீர்வாதம் போட்டு விட முடியாது. லேவி கோத்திரத்தார் தான் அதை செய்யணும். தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவங்க தான். மற்ற ஏதாவது ப்ராப்ளங்கள் வருகிறது, அதையும் இவங்ககிட்ட தான் போய் சொல்ல வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இவங்க எண்ணப்பட்ட ஆண்கள், அதாவது இந்த கோத்திரம் பிரித்து ஆண் மக்கள் எத்தனை பேர் அந்த வேலையினுடைய பணிகளை செய்யத்தக்கதாக அவர்கள் எண்ணப்பட்டார்கள். என்னாகவும் 4வது அதிகாரம் 43வது வசனம். 30 வயது முதல் 50 வயது உள்ளவர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டார்கள். எதற்காக? கர்த்தருடைய பணியை செய்வதற்காக. அந்த வேலையை செய்வதற்கு 30 வயது தான் சரியான வயது. அதுலேருந்து 50 வயசு தான், அதுக்கு மேலே கிடையாது. அப்போ 20 ஆண்டுகள் அவர்கள் பணி செய்ய வேண்டும். சரியான ஒரு வயது, நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு வயது.
50 வயதுக்கு மேலாக எல்லாமே சோர்ந்து போக ஆரம்பிச்சிருவாங்க, சரீரம் பலவீனப்படும். 30க்கு முன்னாடியும் வேண்டாம். அதான் 30 வயது முதல்ல 50 வயதுக்குள்ள இருக்கிற ஆண் மக்கள் எல்லாரும் எண்ணப்பட வேண்டும். என்னாகவும் 4:49 கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் தங்கள் தங்கள் பணிவிடைக்கென்று தங்கள் தங்கள் சுமைக்கென்று மோசேயினால் எண்ணப்பட்டார்கள். இந்த பணிவிடை செய்வதற்காக, ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்வதற்காக மோசேயினாலே இவர்கள் எண்ணப்பட்டார்கள். இவ்விதமாய் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் அவனால் எண்ணப்பட்டார்கள். மற்ற கோத்திரத்தார் எண்ணப்பட்டதனுடைய நோக்கம் வேறு. இந்த ஒரு கோத்திரத்தார் பணிக்காக, கர்த்தருடைய பணியை செய்யக்கூடிய வேலைகளுக்காக ஆண் மக்கள் குறிப்பாக 30லிருந்து 50 வயசுக்குள்ளாக எண்ணப்பட்டார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், இயேசு 30வது வயதிலே ஞானஸ்நானம் எடுத்தார். ஏன் 15 வயசில் எடுத்திருக்கலாம், 10 வயசில் எடுத்திருக்கலாம். இன்றைக்கி குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி அவர் எடுத்திருக்கலாம். ஆனால் 30வது வயதில் தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டு ஊழியத்தின்படியாக 30 வயதிலே தேர்வு செய்யப்பட்டார்கள். இயேசுவும் 30வது வயதிலே ஞானஸ்நானம் எடுத்தார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவர். லூக்கா 3:23 வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவருக்கு வயது 30 வயது என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அவனுடைய ஜீவியம் எப்படி இருந்தது? How was his life? இந்த லேவியினுடைய ஜீவியம் பார்க்கும்போது அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என்று யாக்கோபு ஒவ்வொரு கோத்திர பிதாக்களாக அவர்களை பற்றி சொல்லும்போது, ஆசீர்வதிக்கும் போது இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 49:5 சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். பட்டயத்தை உருவுகிறவர்களாக இருந்தார்கள். அது கொடுமையின் கருவிகள் என்று யாக்கோபு அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த விதமாகவே லேவியர்கள் இருந்தார்கள் என்று நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். மேலும் என்னாகமோ 16வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களுக்கு நாம் கடந்து செல்வோம் என்றால், லேவியன் வழியில் வந்த அந்த கோராகு மற்றவர்களை சேர்த்து கொண்டு மோசேக்கு விரோதமாக கூக்குரலிடுகிறான். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இஸ்சேரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராயமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே ஆரோன் தேவனாலே தேர்வு செய்யப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள். அவர்களை பார்த்து இந்த கோராகு என்பவன் மற்ற கோத்திரப்பிதாக்களின் வம்சங்களில் இருக்கிறவர்களாம் சேர்த்து கொண்டு இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூக்குரலிடுகிறார்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்களுடைய நடுவிலே இருக்கிறார், இப்படி இருக்க நீங்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை உயர்த்துகிறீர்கள். இந்த பிரிந்து போகக்கூடிய எல்லோருமே சுய இச்சையின்படி செய்ய பார்க்கிறார்கள். ஆகையினால்தான் பிரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிரிவினை வரும் என்றால் அங்கு பிசாசு வேலை நடக்கிறது என்ற அர்த்தம். இந்த கோராகு கூட்டத்தார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூக்குரலிட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் நிறைய இடங்களிலே சபைகளிலே பிரிவினைகள் எப்படி வருகிறது என்றால், பிசாசுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அங்கே
கூக்குரலிட ஆரம்பிப்பார்கள். சபையை உடைக்க நினைப்பார்கள். இமனேய அலெக்சாந்தர் கூட விசுவாச கப்பலை சேதப்படுத்தினவர்கள் என்று அங்கே பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இன்றைக்கும் சபைகளிலே அந்த வேலைகள் தொடர்ந்து நடக்கிறது. இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தேர்வு செய்தார். ஒருவன் பிசாசாக மாறினான், யூதாஸ். அவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான், இயேசுவை காட்டி கொடுத்தான். இந்த மாதிரி நபர்கள் இந்த உலகம் முடியும் மட்டுமாக எழும்புவார்கள், சபைக்குள்ளாகவே எழும்புவார்கள். அவர்கள் இந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். அவர்களுடைய நிலைமை என்னவானது? இந்த கோராக அவனுடைய கூட்டத்தார்கள். இந்த கோராக யார்? லேவியின் வம்ச வழியிலே வந்தவன் தான். கோகாத்தின் குமாரனாகிய இசேயாரின் மகன் கோராகு. அவன் தான் இந்த வேலையை செய்திருக்கிறான். அன்பானவர்களே, அவர்கள் ஆசாரியர்கள். அவர்களை தேவன் பிரித்தெடுத்தார். அவர்களை ஒன்றும் கண்டுகொள்ளவே மாட்டார். ஏனென்றால் அவர்களை அவர்தான் தேர்வு செய்தார் என்று அர்த்தம் அல்ல. தவறு யார் செய்தாலும் தவறுதான். அதை தேவன் உடனே கண்டிப்பார். நாதாப், அபியூ ஆரோனுடைய குமாரர்கள். ஆரோன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன், ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியவன். அவனுடைய குமாரர்கள் தூவ வர்க்கிடும்போது அந்நிய அக்கினி எடுத்து தூவ வர்க்கிட்டார்கள் கர்த்தருடைய சமூகத்திலே. உடனே அக்கினி வானத்திலிருந்து அவர்களை பட்சித்து போட்டது. ஏன்? அந்நிய அக்கினியை தேவ சமூகத்துக்கு கொண்டு வரக்கூடாது. ஒரு அக்கினியில் என்ன இருக்கிறது? ஒரு தீப்பொறியில் என்ன இருக்கிறது? அந்த வீட்டில் எரிஞ்சாலும் அடுப்பு எரிகிறது, இந்த வீட்டில் எரிஞ்சாலும் அடுப்பு எரிகிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் அந்த அடுப்பு எரியக்கூடிய அந்த அக்கினி இங்கே வரக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். விக்கிரகங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் ஏது சம்பந்தம்? அஞ்ஞானிகள் பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். அஞ்ஞானிகளோடு நாம் ஐக்கியமாக இருக்கக்கூடாது, விலகி இருக்க வேண்டும். அந்த அந்நிய அக்கினியை கொண்டு வந்தபடினாலே நாதாப், அபியூ கர்த்தருடைய சமூகத்தில் செத்து போனார்கள். ஆக இந்த கோராகு மோசேக்கோ ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கொடுக்கிறான். அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறான். இன்றைக்கு அநேக வார்த்தைகளை அள்ளி வீசக்கூடிய அநேகரை நாம் பார்க்கிறோம். வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் பொதுவாக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். நான்காவதாக, அவனுடைய முடிவு எப்படி இருந்தது? How was his end? அவருடைய முடிவு எப்படி இருந்தது? லேவியானவன் 137 வருஷம் உயிரோடு இருந்தான் என்று யாத்திராகமம் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரனுடைய நாமங்களாவன கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். லேவி 137 வருஷம் உயிரோடு இருந்தான். 137 வருஷத்திலே அவன் மரித்து போகிறான். அவனுடைய 3 குமாரர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமானவர்கள் கெர்சோன், கோகாத், மெராரி. இவர்கள் தான் அவனுடைய குமாரர்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு கோத்திரமும் கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து பெருகினது. அதே போல் இந்த லேவியானவனும் வளர்ந்து பெருகினான். அவனுடைய அந்த சந்ததி கர்த்தருடைய பணியை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அநேகர் கீழ்ப்படியாமையினாலே மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். இந்த கோராவுக்குரிய எல்லா மனிதரும் உயிரோடு பாதாளத்திலே இறங்கினார்கள். ஏனென்றால் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பேசினார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நாம் ஒருபோதும் பேசக்கூடாது. அவர்கள் நமக்காக இருக்கிறார்கள், நம்முடைய நன்மைக்காக தேவனுடைய பணியை செய்கிறார்கள் என்ற ஒரு உணர்வு வேண்டும். அவர்கள் துக்கத்தோடு செய்தால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்காது. அவர்கள் சந்தோஷத்தோடு அந்த பணியை செய்ய வேண்டும். அவர்களை புன்முறுவலோடு கூட வரவேற்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கவனித்து அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இந்த கோராகு தன்னுடைய கூட்டத்தோடு கூட மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பினான். என்னானது? என்னாகமம் 16வது அதிகாரம் 32-33 வசனங்கள். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. பூமி அப்படியே பிளந்தது. அவர்கள் நின்ற இடத்துல அப்படியே அந்த பூமிக்குள்ளாக எல்லோருமே போனார்கள். எல்லாரும் விலகி போய்விடுங்கள் என்று மோசே அங்கே சொல்லுகிறார். மற்றவங்கெல்லாம் விலகி விட்டார்கள். அந்த நின்ற இடத்துல அவர்கள், அந்த கோராகு அவனுடைய கூட்டத்தார் நின்ற இடத்துல பூமி வாயை பிளந்தது. அப்படியே எல்லாரும் உயிரோடு கூட
அந்த மண்ணுக்குள்ளாக புதையுண்டு போனார்கள். அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். உயிரோட பாதாளத்தில் இறங்கினவர்கள் யார் என்றால் இந்த கோராக அவனுடைய கூட்டத்தார்கள் தான். அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். பாதாளம் மரித்ததுக்கு அப்புறமாக ஒருவனை உள்வாங்கிக் கொள்கிறது. ஆனால் இவர்களோ உயிரோடையே பாதாளத்தில் இறங்கினார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பூமி அவர்களை மூடிக்கொண்டதே. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். அன்றைக்கு சபையில் அவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். ஏன் இந்த அவல நிலை? கர்த்தருடைய சத்தத்துக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக செயல்பட்டார்கள். இந்த லேவி கர்த்தருடைய பணிக்காக தெரிவு செய்யப்பட்டவன். தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே செயல்பட ஆரம்பித்தார்கள். ஊழியக்காரர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர்களோ அவர்களுக்கு பணிந்தார்கள். தாழ விழுந்து அவர்களை கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களோ அதற்கு செவி சாய்க்கவில்லை. நீங்கள் உயர்த்துகிறீர்கள் என்று சொன்னார்கள். மோசே உயர்த்தவில்லை ஒருபோதும். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை முழுவதுமாக தாழ்த்தினாரோ அதே போல் மோசே தன்னை தாழ்த்தினார். 6 லட்சம் பேரை வழிநடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நாம் வீட்டில் இருக்கக்கூடிய சில நபர்களை நம்மாலே வழிநடத்த முடியவில்லை. அல்லது ஒரு நிர்வாகத்தின் கீழாக நாம் இருக்கிறோம், அந்த நிர்வாகத்தை நாம் சரியாக கொண்டு செல்ல முடியவில்லை, எல்லாரையும் திருப்தி செய்ய முடியவில்லை. ஆனால் மோசே 40 வருஷமாக 6 லட்சத்திற்கும் மேலான ஜனங்களை ஆடுகளை ஓட்டிக்கொண்டு செல்வதை போல் அந்த வனாந்தரத்திலே ஓட்டிக்கொண்டு சென்று வழிநடத்தினார். மிகவும் சிறப்பான ஒரு தகுதி அம்சத்தை பெற்றவர் தான் மோசே என்று நாம் வாசிக்கிறோம். 5வதாக நாம் பார்க்கும்போது நமக்கான பாடம் என்ன? வாட் இஸ் த லெசன் ஃபார் அஸ்? நமக்கான பாடம் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? அன்பானவர்களே, இந்த வேதாம குடும்பங்கள் மூலமாக நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இந்த லேவியர் குடும்பத்திலிருந்து நமக்கு பாடம் என்ன இருக்கிறது? லேவியானவனும் தசமபாகம் கொடுத்தான். நான் ஒரு ஆசாரியன், நான் கர்த்தருடைய பணியை செய்கிறவன், நான் சபையில் காணிக்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு ஊழியக்காரன் சொல்லக்கூடாது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவன் தசமபாகம் செலுத்திருக்கிறான். இன்றைக்கு எல்லோருமே தேவ சமூகத்திலே வரவுக்கு தகுந்ததாக நாம் செலுத்த வேண்டும். அது புதிய ஏற்பாட்டினுடைய போதனை. இவன் தசமபாகம் கொடுத்தான். எப்படி? எபிரேய ஆசிரியர் சொல்றார். எபிரேயர் 7 அதிகாரம் 9-10 வசனங்கள். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாக தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். லேவி கோத்திரமே வரல. ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்துக்குள்ளாக இந்த லேவி இருக்கிறான். அப்ப ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்குறான் மெல்கிசேதேக்கு. அந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் கொடுத்தபடினாலே அந்த கருவறையிலே இருந்த லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையிலே இருந்தபடியால் தசமவாகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாக தசமவாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். ஆபிரகாமின் மூலமாக இந்த லேவி தசமவாகம் கொடுத்திருக்கிறார் என்று வேதாகமும் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் நான் கூட விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு கூட ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். அதற்கு காரணம் அன்றைக்கே நாம் அந்த ஆபிரகாமுடைய அறையில் இருந்தோம். அதான் அதனுடைய அர்த்தம். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் ஆபிரகாமின் சந்ததியாக இருப்பீர்கள், அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவர்களாக இருப்பீர்கள். எனவே நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கு செலுத்த வேண்டும், ராயனுக்கு செலுத்த வேண்டியதை கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டியதை நாம் செலுத்த வேண்டும் என்று காண்கிறோம். இரண்டாவது, எபிரேயர் 3:2 வாசிக்கிறோம். மோசே லேவி கோத்திரத்தான். அதை அறிவீர்களா? லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவன் தான் மோசே. தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையாக இருந்தான். எபிரேயர் 3 அதிகாரம் 2 வசனம் நாம் வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மோசே 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை வழிநடத்தினவன். எல்லா விஷயத்திலுமே அவர் உண்மையாக இருந்தார். அவருக்கு 2 பிள்ளைங்க. கர்த்தருடைய மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்தார். பிதாவாகிய தேவன் அவரை தேர்வு செய்து அற்புத அடையாளங்களை கொடுத்து எகிப்திலே 10 விதமான வாதைகளை
உண்டு பண்ணினார். மோசையை கொண்டு எகிப்திலிருந்து அணி அணியாக அவர்களை புறப்பட பண்ணினார். 40 வருடங்களாக வனாந்தரத்திலே அவர்களை வழிநடத்தினார். எத்தனையோ அடையாளங்கள், அற்புதங்கள். தண்ணீருக்காக ஓடப்பட்டார்கள். அங்கே கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். வனாந்தரத்திலே காடைகளை வர்ஷிக்க செய்தார். மன்னாவினாலே அவர்களை போஷிக்க செய்தார். இப்படியாக அநேக அற்புத அடையாளங்கள் என்று நாம் பார்க்கிறோம். மோசையை கொண்டு தேவன் செய்தார். இந்த மோசையானவன் தேவனுடைய வீடு என்பது சபை. அந்த சபையிலே எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருப்பாய் என்றால் அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக தேவன் வைப்பார். அதான் கர்த்தருடைய வசனம் போதிக்கிறது. மோசே இந்த விதமாக உண்மையாக இருந்தார். இன்றைக்கு மோசே ஒருவேளை கைக்கூலி வாங்கியிருப்பார் என்றால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ரூபா வசூல் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. மோசே தான் உலக பணக்காரராக இருந்திருப்பார் அன்னைக்கே. அப்படி அவர் செய்யவில்லையே. ஒருபோதும் நம் உலகத்தானே பார்க்கவே கூடாது. வேதத்தை பாருங்கள். வேதத்திலே மோசே உண்மையாக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். நீங்கள் நானும் உண்மையாக இருக்கும்போது தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை போல நாமும் மாற வேண்டும். யோவான் 12:26 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். அன்றைக்கு லேவியர்கள் பிதாவினுடைய ஆலோசனையின்படியாக கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். ஒரே ஒரு கோத்திரம் தான் ஊழியம் செய்தது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது எந்த ஜாதியினாலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று பேதுரு தன்னுடைய பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறார். அதனால இயேசு சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் யார் வேணாலும் வரலாம். எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் வரலாம், மொழி பேசுகிறவர்களே வரலாம், எந்த நிறத்தவர்களும் வரலாம். ஒருவரே அவர் புறம்பே தள்ளுகிறார். எல்லாருமே இயேசுவுக்கு ஊழியம் செய்யலாம். இன்னும் கூத்திரம் தான் ஊழியம் செய்யணும் அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு சில மார்க்க பிரிவினைகளை பார்க்குறோம். அவங்க தான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு அவங்க வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு யார் வேணாலும் ஊழியம் செய்யலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யாரெல்லாம் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், தேவைகளை சந்திப்பார். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, ஏழ்மையிலேருந்து வருவாங்க. ஒரு சைக்கிள் வாங்குறது கூட அவங்கள்ட்ட பணம் இருக்காது. கால்நடையாய் போய் ஊழியம் செய்வாங்க. ஒரு சைக்கிள் கொடுப்பார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு வாகனம் கொடுப்பார், 2 வீலர். அதுக்கப்புறம் ஒரு கார் கொடுப்பார். சிறப்பான வீடுகளில் குடியிருப்பார்கள். இதெல்லாம் பார்த்து மற்றவர்கள் பொறாமை கொள்கிறார்கள். அவன் நேற்று எப்படி வந்தான், இன்னைக்கு பாரு அவனுக்கு எங்கிருந்தோ கொட்டுகிறது காசு. அப்படி இல்லை. பிதாவானவர் அவனை கனம் பண்ணுகிறார். அவன் ஊழியம் செய்கிறான். நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். உலக பிரகாரமான வேலை பார்க்கக்கூடிய மற்றவர்கள் லட்சக்கணக்கான மாத சம்பளங்களை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்காமல் இருப்பாரா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் பரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, லேவி கோத்திரத்தை பிதாவாகிய தேவன் தேர்வு செய்ததைப் போல இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழுகிறதான நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யவும், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை நாங்கள் செய்து நிறைவேற்றவும், சுவிசேஷ ஊழியத்தை செய்து நிறைவேற்றவும் எங்களை இயேசுவின் நாமத்தினாலே நீர் தெரிந்து கொண்ட தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவுக்கு நாங்கள் ஊழியம் செய்யும்போது பிதாவாகிய தேவன் எங்களை நீர் கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், உமக்கு ஏற்றவர்களாக மோசையைப் போல உண்மை உள்ளவர்களாக இருந்து ஊழியம் செய்ய அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி அல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே,
ஆமென். May God bless you all.